புதுக்கோட்டை மாவட்டம் அம்மா படத்தில் நடப்பது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அம்மாப்பட்டினம் என்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அந்த அம்மாப்பட்டினத்தில் அடிக்கடி சர்ச்சையாக இந்த வீடுகளை இடிப்பது, பள்ளிவாசலை இடிப்பது என்று பல செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அதாவது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த வழிபாட்டு தலங்கள் வீடுகளெல்லாம் புறம்போக்கு இடத்துல இருக்குது, ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க, இப்படி ரோடுகளை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ரோடுகளை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியிருந்தாலோ வழிபாட்டுகள் இடம் இருந்தாலோ அதை நாம் இடிப்பது தவறில்லை. அதற்கு முன்னர் அந்த வீடு இடிக்கப்படக்கூடிய நபருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து விட்டு வழிபாட்டு தலம் இருந்த இடத்தில் இடையூறுகள் இருந்தால் அதை அகற்றிவிட்டு மாற்று இடத்தை அறிவித்துவிட்டு இடிப்பது தான் சிறந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புறம்போக்களையெல்லாம் வீடு கட்டுறவங்க அதிகமாக யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் ஏழைகளாக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய தோப்புத்துறவு, பெரிய பெரிய ஏரி குளங்களெல்லாம் ஆக்கிரமித்து பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டுறவங்க வேண்டாம், அரசியல்வாதிகள் பணக்காரவனாக இருப்பாங்க. ஏழை எளிய மக்கள் தான் ரோட்டில் கட்டுவாங்க, இடம் வாங்க காசு இல்லாமல். ஒன்று அரசாங்கம் அந்த ஏழைகளை கண்டறிந்து இடத்த கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு இருக்கிற வீட்டை உடனே நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே இருப்பாங்க, எப்படி படுப்பாங்க? கொண்டு சற்று சிந்திக்க வேணாமா? மனசாட்சி இல்லையா? முதல்ல எத்தனையோ அரசியல்வாதிகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் புறம்போக்குகளையும் ஏரிகளையும் ஆற்றையும் குளத்தையும் ஆக்கிரமித்து விவசாய இடங்களிலெல்லாம் மணக்கட்டு போட்டு பணக்கட்டை சுவிஸ் பேங்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எப்போ மீட்க போகிறீங்க? ஏழைகள் மடியில் தான் கை வைக்கணுமா? போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தால் அதை முன்கூட்டியே அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதிப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் கை வைக்கிறது தான் ஒரு நல்லாட்சிக்கு அடையாளம். மக்களுடைய சாபத்தை ஏற்று எந்த ஆட்சியும் நிலைத்து இருக்க போவதில்லை. மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும், மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு இதற்கு ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.